ஹலோ அப்படின்னா எஸ்பிகே இன்றைக்கி சண்டேனால ஒரு லேட்டாக எழுந்திருச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ போட்டு குடித்த கையோட ஒரு 4 ஸ்லேஸ் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டோம், 2 எக்கை அவிச்சு சாப்பிட்டு அப்படியே கிரேப்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் எடுத்து வாயில் போட்டுவிட்டேன். அப்புறம் லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வார்ம் அப்பை முடித்தேன். வார்ம் அப் முடித்த கையோட 5 reps into 5 setsன்னு சொல்லிட்டு புல்லப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பெட்டர் ஃபார்மில் எடுக்க பார்த்தேன். முடிச்சுட்டு ஒரு 2 minutes ரெஸ்ட்டு, அப்புறம் புஷ்அப்ஸு 25 reps into 2 sets, அதை முடிச்சுட்டு ஒரு 2 minutes கழிச்சு 2 minutes ரெஸ்ட்டு, 25 reps into 2 sets ஸ்குவாட்ஸை முடிச்சுட்டு இன்றைக்கி டேயில் ஒர்க் அவுட்டு முடிஞ்சிடுச்சு. மக்களே, ஒர்க் அவுட்டை இன்றைக்கி முடிச்சுட்டு குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி மதியானம் சாப்பிட்டத வீடியோ எடுக்கலை, பட் என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். சிக்கன் கிரேவி, ரசம், கர்டு அண்டு இது ரைஸு, ஒயிட் ரைஸு, இதை தான் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன் லஞ்சில். அண்ட் பிகாஸ் இன்றைக்கி சண்டேனால செஞ்சுருக்காங்க, நான் ரெகுலர் ஃபுட்டு தான் சாப்பிட போகிறேன். அதுவும் நேற்று சொன்ன மாதிரி தான். ப்ளஸ் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, எதுக்காக 1 மந்த்தாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு வீடியோ த சீக்ரெட்ன்ற ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அந்த 500 கிலோமீட்டருமே உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்த இருக்க 20 மீட்டர் அது 20 கிலோமீட்டர் தெரிஞ்சால் போதும். 20 மீட்டர் தெரிஞ்சாலே போதும். அந்த 20 மீட்டராக நீங்கள் கடந்து போகும்போது 500 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இதில் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. சேம் எக்ஸாம்பிளில் வேறு எதாவது எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, பட் விஷயம் இதுதான். ஸோ அதுபடி பார்த்தோன்னா நம்ம 1 மந்த் டார்கெட்டாக இது பண்ணால் அந்த 1 year 365 days டார்கெட்டை வந்து இந்த ஃபிட்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டார்கெட்டை வந்து முடிச்சிடலாம். தென் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்லான்ருக்கு. சப்பாத்தியும் அதே சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி டின்னரை முடிச்சிடுவேன். ப்ளஸ் நாளை சந்திப்போம். Bye.